டேங்க்குன்னு ஒன்று இருக்குது. டேங்க்னா இரும்பு கவச வண்டி. அந்த வண்டின்னா நீங்கள் என்ன குண்டு போட்டாலும் அது ஒன்றும் ஆகாதுங்க. ஆனால் அது ஒரு குண்டு போட்டுச்சுன்னா ஒரு வீட்டை டக்குன்னு அடிச்சிடும். அப்படி ஒரு 45 வண்டி மொத்தம் ஒரு 5 கிலோமீட்டர் தூரம், 5 கிலோமீட்டர்னால் பாருங்களேன், 5 கிலோமீட்டர் தூரத்தை கவர் பண்ணிட்டு போகுது. அதே மாதிரி எதிரியும் அதே மாதிரி 45 டேங்க் ஒரு ஆர்மட் ரெஜிமெண்ட் வச்சுட்டு அவனும் வர்றான். மொத்தம் ஒரு 20 கிலோமீட்டரில் இந்த போர் நடந்துகிட்ருக்குங்க. இதில் என்ன பண்ணுவாங்க, 12 டேங்க் வந்து ஒரு ஸ்குவாட்ரன், 12 டேங்க் 4 கிலோமீட்டர் அந்த பக்கம் அனுப்பிவிடுவாங்க, 12 டேங்க் இந்த பக்கம் அனுப்பிவிடுவாங்க. இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அவர் எனிமி வந்தான்னா நான் எப்படி தாக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் பல விதமாக திட்டம் போடுவோம். இப்படியும் வரலாம், இப்படி வரலாம், இப்படி வரலான்ட்டு. அதாவது மொத்தம் 100 விதமாக நினைப்போம் சார். இன்னொரு விதமாக சொல்லணும்னா, நான் ஒரு இடத்த ஒரு மலை மேலே உட்காந்துருக்கேன். மலையில் வந்து 100 சிப்பாய்களோடு உட்காந்துருக்கேன். எதிரி எப்படிலாம் வந்து என்னை தாக்குவாங்கிறதுக்கு நான் 1000 திட்டம் போட்டு வச்சுருப்பேன். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ 1000 திட்டம் போட்டாலும் எதிரி அந்த 1000 திட்டத்தில் வரமாட்டான், 1001வது திட்டத்தை தான் வருவான். அப்படிங்கிறப்ப அதை நீ ப்ராக்டிஸ் பண்ணினா. ஆனால் அந்த 1000 திட்டத்துக்கு நாங்கள் திட்டம் போட்டோம் பாருங்களேன், அது வந்து அந்த 1001வது திட்டத்தை அவனுக்கு கொடுக்கும். அப்போ அவனோட யோசனை தான் வேலை கொடுக்கும். புரிஞ்சுட்டிங்களா? இன்னும் சொல்ல போனோம்னா, ஏன் செய்யணுங்கிறதுல எங்களுக்கு திங்கிங் வேலையே கிடையாது. ஒரு விஷயத்தில் ஏன் செய்யணுங்கிறதுல அங்கே ஆர்மியில் திங்கிங் வேலையே கிடையாது. எங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. என்ன செய்யணுங்கிறது வந்து அதிகாரிகள் திங்க் பண்ணி சொல்லுவாங்க. எப்படி செய்யணுங்கிறத சோல்ஜர் லெவலில் அவன் செஞ்சு தான் ஆகணும். ஏன் யார்? நம்மளுடைய சுப்ரீம் கமாண்டர், பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ். என்னங்கிறது வாட், அது யார்? அதிகாரிகள். எப்படிங்கிறத சபார்டினேட்ஸ் என்ன செஞ்சிடணும், அதை எப்படி செஞ்சு சக்ஸஸ். ஆனால் சபார்டினேட்ஸ் எங்களுக்கு சக்ஸஸை கொண்டு வந்து கொடுக்கணும். வெற்றி, அந்த வெற்றியை நாங்கள் வந்து மேலே சுப்ரீம் கமாண்டர் கொண்டு வந்து கொடுக்கணும். இதுதான் திங்கிங் பேட்டர்ன். ஏன்னா கீழே இருக்கிறவன் ஏன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான்னா அவனால் அந்த சார் சொன்ன மாதிரி டேங்கை மூவே பண்ண முடியாது. ஸோ ஏங்கிறது எங்கள் வேலையும் கிடையாது. நடுப்புற இருக்கிற சுப்ரீம் கமாண்டர் ஒரு தடவை சொல்லிட்டாங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்தூரில் அனைத்து ரடார்களும், அதாவது டார்கெட்டை ட்ராக் பண்ணணும் அண்ட் மிசைலுக்கு என்ன கொடுக்கணும், ஃபயர் பண்ணணும்னு மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துருச்சுன்னா ஏங்கிற கேள்வி கிடையாது, செஞ்சு தான் ஆகணும். அதை யார் என்னென்ன செய்வாங்கிறத வந்து நாங்கள் வந்து அதிகாரிகள் வந்து டாப் லெவலிருந்து டிசைட் பண்ணி அதுக்கு தான் 1000 தடவை திங்க் பண்ணுங்கிறாங்க. அது திங்கிங் நடக்கும். ஆனால் அந்த திங்கிங் லிமிட்டட் தட் வாட் டு டூ, ஹவு டு டூங்கிறது அந்த கடைசியில் இருக்கிற மிசைல் ஆப்ரேட்டர் இருக்கார்ல, அவர் தான் அதை செய்வார். ஹவு டு டூங்கிறது, எந்த நேரத்தில் மிசைல் லிவர் அழுத்தணும், எந்த நேரத்தில் அழுத்தக்கூடாது, ஹோல்டு ஃபயர், ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ, அதெல்லாமே வந்து என்ன செய்வாங்க. ஸோ திங்கிங் வேறு வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பொதுவாக மிலிட்ரிக்கும் திங்கிங்கும் சம்மந்தம் இல்லை, பட்டாளத்துக்காரன் மூளை முட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு வெரி, அது ஒரு மூட நம்பிக்கைங்க.